வெல்கம் பேக் டு டிப்ஸ் ஆஃப் டேஸ்ட். இன்னைக்கு ஒரு அசத்தலான தந்தூரி சிக்கன் ஏர் ஃப்ரையர்ல வீட்லயே ஹோட்டல் ஸ்டைல பண்ண போறேன். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதோட எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இங்க நான் 2 சிக்கன் மேரிலாண்ட் பீசஸ் எடுத்திருக்கேன். இத 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் சால்ட், ஒரு லெமனோட ஹாஃப் ஸ்க்யூஸ் பண்ணி இந்த சிக்கன் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணிக்கணும். இப்போ தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 5 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் பாப்ரிகா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா வீட்ல அரைச்சது, 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், கொஞ்சமா ஏலக்காய் தூள், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலால. அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வச்சிருக்க சிக்கனை இந்த மசாலால நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கலாம் சிக்கன்ல. இதை 4 hours நம்ம மேரினேட் பண்ணலாம். 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறும். ஓவர் நைட்டும் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா இன்னும் டேஸ்டா இருக்கும். சிக்கன் மீட் நல்லா டெண்டரா இருக்கும். நான் இன்னைக்கு இதை 4 hours மேரினேட் பண்றேன். 4 hours கழிச்சு நம்ம ஏர் ஃப்ரையர்ல இதை ஃப்ரை பண்ண போறோம். இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏர் ஃப்ரையர்ல எல்லா இடமும் ஆயில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான்.
இப்போ நான் ஏர் ஃப்ரையர் ஆன் பண்ணி ஏர் ஃப்ரையர் மோட்ல 200 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 18 மினிட்ஸ் நான் வந்து இதை ஃப்ரை பண்ண போறேன். எட்டு நிமிஷம் கழிச்சு சிக்கனை நான் திருப்பி போட போறேன். இப்படி திருப்பி போட்டோம்னா அந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு அருமையான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது வந்து உடனே நம்ம சிக்கன் எடுத்துடணும். அப்பதான் நமக்கு ஜூசியான ஒரு சிக்கன் தந்தூரி ஃப்ரை கிடைக்கும். இது வந்து பாருங்க, ஹோட்டல்ல இருக்கிற அதே டேஸ்ட் அதே ஜூசினஸோட இந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க, உண்மையில பயங்கரமான டேஸ்டா இருக்கும். இதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க கண்டினியூஸா இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுவீங்க. வீட்லயே செஞ்சு சாப்பிட்றதுனால இன்னும் நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கும். இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ரெசிபியில் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.